அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற கொஸ்டின் நம்பர் பார்த்தீங்கன்னா 51. 50 கொஸ்டின்ஸ் முடிச்சாச்சு. இன்னும் ஒரு 50 கொஸ்டின்ஸ் மட்டும் கிராஸ் பண்ணிட்டோம்னா, ஓவராலா அந்த கொஸ்டின் பேப்பர நம்ம அனலைஸ் பண்ணி முடிச்சாச்சு. சரிங்களா? சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆரல் ஸ்டீவன்சன்ஸ் ஃபேமஸ் ஒர்க்ஸ் ஆர். ஆரல் ஸ்டீவன்சன்ஸ் அப்படிங்கிறவரு ஒரு ஆத்தர். அவருடைய ஃபேமஸ் ஒர்க்ஸ பத்தி கேட்டிருக்காங்க. இது தெளிவா புக்ல 6th ஸ்டாண்டர்ட் 2nd டெர்ம்ல ஃப்ரம் எ ரயில்வே கேரேஜ்ங்கிற போயத்த எழுதினவரு அவர்தான். இங்க குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இதான். ஸோ இவர் தான் எழுதுனது. ஸோ இதை கரெக்டாக படிச்சிருந்தா கண்டிப்பாக நம்மளால் என்ன பண்ணியிருக்க முடியும், ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ப்ரோஸு போயமெல்லாம் அப்படியே இருக்கிறத கேட்கறது. அதெல்லாம் நம்மளோட மெகப் பண்ணுற ஒரே ஆன்சர் தான். ஓகேவா? ஸோ எப்போவுமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஆத்தரை பற்றி தெளிவாக படிங்க. ஓகேவா? ஒரு போயமில் என்னென்ன கேட்போம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ப்ரோஸில் என்னென்ன கேட்போம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சிலபஸ் தெளிவாக இருக்குது. ஸோ இந்த கேள்வி சிலபஸில் தான் வந்திருக்கு. ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் தான். இதை படிச்சீங்கன்னா இந்த ட்ரெஷர் ஐலாண்டும் கிட்னாப்டுங்கிறதும் இவர் தான் எழுதுனது அப்படிங்கிறது ஃபேமஸ் ஒர்க்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. பட் அதில் ட்ரெஷர் ஐலாண்ட் கிட்னாப்டுங்கிறது இவர் எழுதுனது. ஓகேவா? ட்ரெஷர் ஐலாண்டும் கிட்னாப்டும் 1ம் 3ம் ஆன்சர். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ நம்ம சிலபஸை வச்சு கரெக்டாக இன்டெப்த்தாக படிச்சுட்டு போனோம்னா, என்னோட கெஸ்ஸிங் படி 100 அவுட் ஆஃப் 85லேருந்து 90 கொஸ்டின் நம்ம கண்டிப்பாக ஸ்ட்ரெயின் பண்ணாமலே ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.